வெல்கம் டு நம்ம ரூட்டு. கடைசி ஒரு 2 வாரமாக வந்து ஆஃபீஸ்க்கு டைமுக்கு வர்றது கிடையாது. ஏன் வர்றது கிடையாதுன்னா, ஒரு பக்கம் வந்து கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, தூங்குனா வந்து அப்படி இருக்குது. அதை தாண்டி வந்து தூங்குனா தானே ஏஞ்சிக்கிறதுக்கு அப்படின்ட்டு யோசிச்சா, விடிகாலையில் ஆனால் தான் தூக்கமே வருது. 6 மணிக்கு தூங்கி அடுத்தது ஒரு 12 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிற மாதிரி போயிடுது. இப்படியே போயிட்டு இருந்தது ஒரு 2 வாரமாக. மீட்டிங்கு ப்ராப்பராக அட்டன் பண்ணல. ஒரு கட்டத்தில் கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த வாரம் வந்து ஷார்ப்பாக 10:30க்கு வந்து நேற்று வரைக்கும் கரெக்டாக மீட்டிங் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நேற்று தான் வந்து என் டீம்மேட்ஸ் கிட்ட சொன்னேன், இது மாதிரி வந்து ஆச்சு, இனிமேல் கரெக்டாக வந்துடணும், அப்படியே டைமுக்கு வரணும், எல்லோரும் வந்துடுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டேன். சும்மா இல்லாமல் ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து என் கூட வேலை பார்த்தவன். அவன் என்ன பண்ணார், அந்த சாரு, ப்ரோ டர்ஃபுக்கு போகலாம் வாங்க ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டான், கால் அடித்து கூப்பிட்டான். சரி, அவன் வந்தும் 1 வருஷம் ஆச்சு பெங்களூருக்கு, நான் வந்தும் 1 வருஷம் ஆச்சு பெங்களூருக்கு. கூப்பிட்றானே, சரி போகலாமேன்னு சொல்லி நேற்று வந்து இங்கேருந்து கிளம்பி போனால், அது எங்கடா இருக்குது டர்ஃப்னு கேட்டால் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. இந்த ஊரில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகிறதுன்றது வந்து ஒரு சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படியே கடலை தாண்டி மலையை தாண்டி அப்படியே இந்த டிராஃபிக்கில், பெங்களூர் டிராஃபிக்கில் போகிறதுக்குள்ளே உசுறு போய்டும் 10 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே. சரின்னு சொல்லிட்டு முதல்ல அவன் ஆஃபீஸ் வரைக்கும் வர சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஊபரை போட்டு ஆஃபீஸ் வரைக்கும் போனால், அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அதில் நின்றுட்டுருங்க ப்ரோ அப்படின்னா. எதுக்கு நிற்க சொன்னான்னு தெரில. சரின்ட்டு போய் நானும் அந்த பிரிட்ஜில் கிராசிங் பிரிட்ஜில் வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறேன். அதுக்கப்புறம் கால் அடித்தா, ப்ரோ அங்கேருந்து லீலா பேலஸ் வாங்க ப்ரோ, லீலா பேலஸ் தெரியுமான்றான். இந்த ஊரில் எனக்கு எதுவுமே தெரியாது. சரின்னு மேப் போட்டு போனேன். பார்த்தா அந்த பிரிட்ஜுக்கும் அந்த லீலா பேலஸ்க்கும் எங்கேயோ இருக்குது. திருப்பியும் நடந்தே ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படியே போயிட்டு அங்கே நின்று வந்தான். வந்துட்டு 8 மணிக்கு டர்ஃபுன்னா கிளம்புறானுங்க ரொம்ப நேரம் கிளம்புறானுங்க. சரின்ட்டு அப்படியே கூப்பிட்டு போயிட்டு விளையாடும் போது தெரிலப்பா, ஜாலியாக ஒரு 4 மேட்ச் விளாட்னோம். விளாடும் போது தெரில, ரொம்ப வருஷம் கழிச்சு விளாட்றதுனால செம்ம ஜாலியாக அப்படியே உற்சாகமாக விளையாடிட்டு நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு மணி 12:30 ஆகிடுச்சு. 12:30 1 மணி ஆகிடுச்சு. வந்துட்டு சரி காலையில் வந்து ஏன் சின்ன மொபைல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அப்படியே வந்தவுடனே அவனுக்கு அந்த பையனுக்கு கால் அடி. மீட்டிங் முடிஞ்சிச்சு, என்ன நினைக்க போகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் இப்போது ஒருத்தவன் தான் வந்துட்டு, ப்ரோ சென்னைக்கு போகலாம் வாங்க ப்ரோன்னா. நான் நேற்று தான்டா காலையில் வந்து இறங்கினேன், பார்க்கலான்டா, எனக்கும் சனி ஞாயிறு வந்து வாரம் போயிட்டு தான் இருக்கேன், பார்க்கலான்டா, நேற்று தான் இறங்கினேன் அப்படின்னு சொன்னேன். ப்ரோ வாங்க ப்ரோ போகலாம், தனியாக போகிறேன், ஜாலியாக நம்ம போகலாம் அப்படின்னா. நாளைக்கு தான் பிளான் வச்சேன். அதுவும் நானும் அப்படி இப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளே அவன் ரெட் பஸ் எடுத்தான். நாளைக்கு டிக்கெட்டு பார்த்தான், இன்றைக்கி டிக்கெட்டு பார்த்தான். ப்ரோ இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ காசு, நாளைக்கு 1000 ரூபா மேலே இருக்குது, இன்றைக்கி நம்ம ஒரு 400 ரூபாய்க்கே பர் பர்சன் போயிடலாம் அப்படின்னா. நான் சரின்னு சொல்ல, சரியில்லைன்னு சொல்ல, மீட்டிங் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கடா, அட்டன் பண்ண மாட்டேன்ட்டு அப்படின்னா. அப்புறம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நைட்டு வந்து கிளம்பிடலாம் போகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி நேற்று பண்ணிங்க பார்த்தீங்களா, அது மாதிரி உட்காந்து தூங்காமல் பாட்காஸ்ட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள், அப்புறம் மீட்டிங் 10:30 மணிக்கு ஷார்ப்பாக அட்டன் பண்ணிவிடுங்கன்றான். அதில் வேறு டிக்கெட் வேறு புக் பண்ணிட்டான் இன்றைக்கி நைட்டுக்கு. எங்கே போகுதுன்னு தெரில.